இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் கருசனை நிறைந்தவராயிருக்கின்றார். ஆகையால் இன்ற தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 11:7 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவர்கள் மேலே நோக்கமாயிருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு பிரியமாயிருந்த செவையானதை செய்கிறவர்களை நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். இதோ கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரர்களை நோக்கி பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று சோதித்து அறிந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. சோர்ந்து போகாதே, என் தேவனுடைய கண்கள் உன்னை பண்படுத்தி பெருக பண்ணும்படி நோக்கமுள்ளதா இருக்கிறது. என் தேவனுடைய கண்களில் உனக்கு இந்நாளிலும் கிருபை கிடைத்தபடியாலே தாழ்வில் இருக்கிற உன்னை உயர்த்தி வைக்க வல்லவரா இருக்கின்றார். என் தேவனுடைய கண்கள் உன்மேல் வைக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஆலோசனைகளை தந்து உன்னை வழி நடத்துவார். இந்நாளிலும் நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இதோ எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்த எங்களை தீமையிலிருந்து விலக்கி காத்து நுகத்தடிகளை உடைத்து போட்டு எங்களை நிமிர பண்ணுகிற தேவன் நீர் அல்லவோ. இந்நாளிலும் ஜெபத்தோடு ஆரம்பிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து நீர் வழி நடத்துவீராக. அவர்களுடைய வழிகளை செவ்வைப்படுத்தி என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புவீராக. இன்ற தினத்தின் எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் நஷ்டத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and enshine his face upon you.